சார், இந்த ருப்பியோடைய வேல்யூ அப்படிங்கிறது தொடர்ந்து சரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்ப அது ஆப்வியஸா உங்களுக்கு பெட்ரோல், டீசல் பிரைஸ்ல, கோல்டு பிரைஸ்ல எல்லாத்துலயும் ரிஃப்ளெக்ட் ஆக தானே செய்யும். சரி, இதை பற்றி பேசுவோமா? ருப்பியை பற்றி எஸ் சார். இப்போ ருப்பியை பற்றி பேசுவோமா? எஸ் சார். சரி, 65 ரூபா வரைக்கும் போய் ம் மன்மோகன் சிங் இறங்குன அன்னைக்கு 56 ரூபாயில் இருந்தது ருப்பி. ம் ரைட்டா? ம் 56லேருந்து எவ்வளோ ஏறி இருக்கு? இன்னைக்கு ஒரு 85 ரூபா வரைக்கும். அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ்? 56, 55னே வச்சுப்போம். 65, 75, 85. ஸோ சம்வேர் அரவுண்ட் 30%, 40%, 40%. 40% ஏறி இருக்கா? சரி, அன்னைக்கு இப்போ $148 க்ரூட் ஆயில். ஆமாம். க்ரூட் ஆயில் 140, ம் பெட்ரோல் விற்றது 70 ரூபாய்க்கு. ம் ஆமாம் ஆமாம். கரெக்டா? அப்போ 140 × 55 எவ்வளோ பெட்ரோல் ஒரு பேரலு? 140 × 55. ஸோ ஒரு பீப்பா எண்ணெயோட 10,000 வச்சுப்போம். அன்னைக்கு அப்ராக்சிமேட். ஆமாம். அன்னைக்கு 10,000 ரூபா. ம் இன்னைக்கு 65 × 85 எவ்வளோ? 148 × 55 எவ்வளோ? ம் $65 இருக்கு. ஆ எஸ். இன்னைக்கு வந்து 5,525 ரூபா சார். ஆ அப்போ வந்து 148 × 55 இருந்ததுங்களா? ம் 8,140. ஸோ அன்னைக்கு வந்து 3,000 ரூபா கம்மி சார். ரூபா சமம் பண்ணிட்டேன். இப்போ நான் ம் 8,140 ரூபாய்க்கு ஒரு 40 லிட்டரை வாங்கி உங்களுக்கு 70 ரூபாய்க்கு ரீஃபைன் பண்ணி கொடுத்துருந்தான் ம் ஒருத்தன். ம் இன்றைக்கி நீ வந்து 5,000 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபாய்க்கு கொடுக்குறியா? அது என்ன சார் காரணம்? அதான் ஏன்னா நீங்க வந்து ரூபா ருப்பியை ஈக்குவல் ஆக்கிட்டீங்க. ருப்பியை ஈக்குவல் ஆக்கிட்டேன். ஆமா. அன்னைக்கு என்னைக்கு விலைக்கு வாங்கியிருக்க? அன்னைக்கு இன்னைக்கு வந்து 8,000 ரூபாய்க்கு 8,000 ரூபாய்க்கு வாங்கி 70 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு 5,000 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஆ. ஸோ அந்த கொள்ளை யாருக்கு போகுது? இதை ஏன் பண்றாங்கன்னு நான் கேட்குறேன். பணக்காரனுக்கு ஹெல்ப் பண்ணாதான். யார் ஏன்னா பிக்கஸ்ட் ஃபைனர் இந்தியாவில்? அம்பானி. ஆ ஓகே சார், ஃபைன். ஸோ இது ஓகே. ஸோ அதனால் டெப்ரிசியேஷன்னால நம்பிடக்கூடாது. ருப்பி டிப்ரிசியேஷனுங்கிறதுனால தான் ஒரு காரணம் அப்படிங்கிறது தான் பொதுவாக மக்கள் அது பார்க்கக்கூடிய. பொய்ன்னு தானே தெரிஞ்சிருச்சா? சரி, பழைய வீடியோ ஒரு தலைவர் பேசினார். ம் நாங்கள் பவருக்கு வந்தால் $1 5 ரூபா ஆகும்னு. 5 ரூபா சொன்னாரா, 50 ரூபா சொன்னாரா? 5 ரூபா. ஒரு சாமியார் கூட உங்களுக்கெல்லாம் பிடிச்ச சாமியார் வெள்ளை சட்டை போட்டு வந்து ட்வீட்லாம் பவருக்கு வந்தால் என்ன ஆகும்னு ட்வீட்லாம் போட்டார். அந்த சாமியாரை பார்த்தாலே இந்த மயிலாப்பூரில் இருக்கவங்களாம் கொந்தளிப்பாங்க. பெட்ரோல் ப்ரைஸ் பாதியாக குறைக்கிறேன். 5 ரூபாய்க்கு வந்துடும், $1 5 ரூபாங்கிறாரு. அப்படியே இந்த மேலே போயிட்டே இருக்குங்கிறாரு. நீ மேலெல்லாம் போவேணாம், அதே 55 ரூபாயில் வச்சுருந்தா இன்றைக்கி என்ன ஆயிருக்கும்? எக்ஸ்போர்ட் பாதிக்காதா சார்? எக்ஸ்போர்ட் என்ன பெருசாக இருக்குது பாரு. மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்டு 10 வருஷத்தில் எவ்வளோ ஏறி இருக்குது? இவ்வளோ தூரம் ஏறின அப்புறமும் மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட் எவ்வளோ ஏறி இருக்குது? 473 பில்லியன் இன்னைக்கு. ஆமாம் சார். எலக்ட்ரானிக்ஸ், ஃபார்மா, இன்ஜினியரிங் குட்ஸ் ஆ விச் இஸ் அரௌண்ட் 75% அப். 473 பில்லியன். ஆமாம். அன்றைக்கி எவ்வளோ இருந்தது? 110 பில்லியன். 310 பில்லியன். 110. $310 billion எக்ஸ்போர்ட். இந்தியாஸ் டோட்டல் எக்ஸ்போர்ட் இன் 2014 பேர். டோட்டல் எக்ஸ்போர்ட் அது பின்ன மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட் தான் அது. அதுதான். இன்னையோட இந்தியா டோட்டல் மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட் 317 பில்லியன் இருந்தது. இப்போ டோட்டல் மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட் பாரு 400 கூட இருக்காது. No sir, it is around 778 according to PIB release, but கவர்மெண்ட்டோட நம்பர் தான். எவ்வளோ? 778 பில்லியன். வண்டி மர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்ஸ் ட்ரேடுக்கு. நீ அதனால தானே நாங்கள் டோட்டல் பண்ணி பேசுவோம். அது சர்வீசஸ். மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட் 2015ல வந்து 2014ல $321 பில்லியன் சார். இப்போ 437 பில்லியன் 437. ரைட்டா? இப்போ வா, இப்போ நம்ம வந்துடும். 2014ல் 55 ரூபா இருந்ததா? ஆமாம் சார். 55 ரூபா இருந்தபோது $320 பில்லியன் விற்றுருக்கீங்க. ரைட்டா? ஆமாம் சார். ரைட்டு. ரூபா 40% விழுந்திருக்கா? ஆமாம் சார். அப்போ 320ல் 40% ஏறி இருந்தால் எவ்வளோ இருக்கணும்? 39%. 40% ஏறி இருந்தால் எவ்வளோ இருக்கணும்? க்ரோத் வந்து அப்ராக்சிமேட்லி 40%. இன் 10 இயர்ஸ். 10 இயர்ஸ். அப்போ ரூபா விழுந்ததுக்கு அது 40% விழுந்திருக்கு. அப்போ அங்கேயே தானே இருக்குது. எங்கே எக்ஸ்போர்ட்டில் க்ரோத் வந்தது? ரூபா நீங்கள் சொன்ன மாதிரி 40% விழுந்திருக்கு. எக்ஸ்போர்ட்டும் 40% ஏறி இருக்கு. அப்போ நம்ம வித்த பனியனும் இன்றைக்கி அந்த வித்த பனியனும் சேம். அப்போ எங்கே க்ரோத் இருக்குது? இது எக்கனாமிக் டைம்ஸ்லேயே வந்திருக்கிற ஆர்டிக்கல் தான். நான் ஒன்றும் புதுசாக நான் என்ன கேட்குறேன்னா, ரூபாவில் இன் ருப்பீஸில் நான் பார்த்தேன்னா அன்னைக்கு விற்றதும் இன்றைக்கி நீ பண்ணதுக்கும் 40% தான் க்ரோத் இருக்குது. டிப்ரிசியேஷனை கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்கு.
நான் என்ன கேட்குறேன்னா உன் நார்மல் க்ரோத் எவ்வளோ இருந்திருக்கணும்? அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு 4%. ஒரு வருஷத்துக்கு 10% க்ரோத். அங்கே தான் நீங்கள் 8-10ங்கிறீங்கல்ல. சார் நான் சொல்கிறது ஒரு 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 நம்பர், அப்போ இந்தியாவில் 8% க்ரோத். ஈஸியான ஒரு நம்பரே நான் இப்போ நான் 8% நாங்கள் க்ரோ பண்ணுறோம்ப்பா. ஜப்பானோட ஜாஸ்திப்பா. அப்போ 300க்கு 8%னா எவ்வளோப்பா? 300க்கு 8%னா 25 சார். ஒரு வருஷத்துக்கு நீ அப்புறம் க்ரோத்தே இல்லை. அதே 25 க்ரோ பண்ணியிருந்தா கூட 350 25 × 10 250 பில்லியன். 250 + 325 எவ்வளோ வந்திருக்கணும்? மோர் தென் 500. 325 + 250 எவ்வளோ? நியர்லி $580 பில்லியன். மோர் தென் 500. $580 பில்லியன் இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கும் நான் 8% போட்டிருந்தேன்னா $700 பில்லியன் இருந்திருக்கணும். என்னாச்சு உன் எக்ஸ்போர்ட்டு? அதே லெவலில் தான் இருக்குது. இதை ஏன்னு சொல்லிட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த லெவல். 10 வருஷத்துக்கு இந்த லெவலில் நீ இன்ஃப்ளேஷன் கூட நீ பீட் பண்ணல. பட் இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆயிருக்கு. இது ஏன் இப்போ திருப்பூரில் ஏன் ப்ராப்ளம் இருக்குன்னு உங்களுக்கு புரியுதா? இது ஏங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா எக்ஸ்போர்ட்டுங்கிறது லேபர் இன்டென்சிவ் மீடியம் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி பண்ணுறது. பெரிய பணக்காரன் எக்ஸ்போர்ட் பண்ணுறதே கம்மி. புரியுதா? ஸோ இந்தியாவிலேருந்து மெயினாக போகிறது எல்லாமே ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி எக்ஸ்போர்ட் தான். அது ஒரேடியாக படுத்துருச்சே. நீ 3 பண்ணிட்டல, ஜிஎஸ்டி கணக்கு போட்டு காமிச்சேன். ஆமாம், ரைட்டு. எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டில் ஜிஎஸ்டி கிடையாது. ஆனால் அவன் இன்புட் குட்ஸுக்கெல்லாம் ஜிஎஸ்டி கட்டியிருப்பான். நான் டிஷர்ட் தைச்சி எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்னு வையே, இன்புட்டுக்கெல்லாம் ஜிஎஸ்டி போடுவேன்னா? ஆமாம் சார். ஆமாம் ஆமாம். அவுட்புட்டுக்கும் ஜிஎஸ்டி போடுவேன்னா? ஆனால் அவுட்புட் ஜிஎஸ்டி போட்டால் எனக்கு பையர் தரமாட்டானா? அப்போ நான் கவர்மெண்ட் 10 கலெக்ட் பண்ணதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 6 மாதம். அப்புறம் நீங்கள் தான் முன்னாடியே சொன்ன மாதிரி 6 மாதம் நான் தானே ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது எக்ஸ்போர்ட் குறைஞ்சதுக்கு ஒரு முக்கியமான காரணமா? பின்ன உனக்கு லாக் ஆகிடுச்சு. லாக் ஆகிடுச்சு. ஒர்க்கிங் கேபிட்டலே லாக் ஆகிடுச்சு. ஒர்க்கிங் கேபிட்டல் லாக் ஆகிடுச்சு. ஸோ அப்போ நான் வந்து 10 ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா கையில் 30 ரூபா வச்சுருந்தா பிஸ்னஸ் பண்ணலாம். அப்படி தான் அர்த்தம். அப்போ நான் போய் எனக்கு லாக் ஆகிற அந்த பணத்துக்கு வட்டியும் கிடையாது. இதை வந்து நான் மாதம் மாதம் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணணும். அதுக்கு ஒரு அமௌண்ட். ஆமாம். ஓகே சார். ஸோ உன் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை நீ அடித்து நாசம் பண்ணிட்ட. இப்போ ஆக்சுவலாக இன்னொரு சீக்ரெட் சொல்கிறேன். நீ 85 இருக்கக்கூடாது, 100 ரூபாய்க்கிட்ட இருக்கணும். 195 ரூபா வரைக்கும் இருக்குது. நீ பார்த்தேன்னா 95 இருக்கணும். ஓகே. போன 6 மாதமா ஆர்பிஐ டாலர் சப்ளை பண்ணியிருக்கு மார்க்கெட்டில். ஐடிஎஃப்சி ரிப்போர்ட்டே போட்டிருக்கான் 3 மாதத்துக்கு $90 பில்லியன் எக்ஸ்ட்ரா விற்றுருக்கீங்கன்னு. ஸோ டாலர் அதிகமாக மார்க்கெட்டுக்குள்ளே விற்கும்போது ரூபா வேல்யூ அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும். ஏன் விற்றுருக்கோம் தெரியுமா? ஏன் சார்? A1 A2 எல்லாத்தையும் நாங்கள் கடன் வந்து வெளிநாட்டில் டாலரில் வாங்கியிருக்கோம். ஸோ A1 கடன் வாங்குறச்சா ரூபா 70 ரூபா இருந்ததுன்னு வச்சுக்கோ. இன்றைக்கி திரும்பி ரொட்டேஷன் அது 85 ரூபா கொடுக்கணும். அது 95க்கு போயிடுச்சுன்னா 95 ரூபாய்க்கு. இப்போ நான் $100,000 வாங்குறச்சா 70 ரூபா இருந்தது. ஸோ நான் 1 லட்சத்துக்கு 70 லட்சம் கடன் வாங்கிட்டேன். அதே $100,000 கட்டுறதுக்கு நான் இப்போ 85 கொடுக்கணும். 15 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா ஆல்ரெடி ஜாஸ்தி கொடுக்கணும். இப்போ நான் அதை அப்படியே விட்டாருன்னு வச்சுக்கோ ஆர்பிஐ, நான் 95 கொடுக்கணும்ல. டாலரில் யார் கடன் வாங்க முடியும்? பெரிய பெரிய கங்க்ளாமரேட்ஸ். இப்போ வேதாந்தாவும் டாலரில் தானே சார் நிறைய கடன். ஆமாம், அதனால தான் கட்டப்பட்டுனார். அந்த தெளிக்கிறான்ல வேதாந்தா. பட் நீங்கள் சொல்கிறது சரியாக இருக்கும் அப்படின்னு இவங்க டாலரை தான் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்களே, அது அவருக்கு யூஸ் ஆகும். அவர் யூஸ் ஆகுதுப்பா. பட் ஆனால் எவ்வளோ தூரம் பிடிக்குமோ பிடிச்சி தானே வச்சுருக்காங்க. அவர் ஆனால் நிறைய கடன் வாங்கிட்டது. நிறைய கடன் வாங்கிட்டார். அதனால தான் சொல்கிறேன், இவங்க எல்லாருமே ஒரு நாளைக்கு மாட்டுவாங்க. இதில் தப்பிக்கிறது ஒன்று டாட்டா. ஏன்னா அவன் டாலரில் கடன் வாங்கியிருந்தான்னா அதுக்கு மேலே டாலர் விற்கிறாங்க. டிசிஎஸ் விற்கிறான்ல, டாலர் இன்ஃப்ளோ வருது. ஆமாம். ஸோ டெட்லியில் டாலர் இன்ஃப்ளோ வருது, ஜேஎல்ஆரில் டாலர் இன்ஃப்ளோ வருது. ஸோ ஹிஸ் டோட்டல் சேல்ஸ் அவுட் சைட் இந்தியா 65%. 65% டர்ன் ஓவர் ஊருக்கு வெளில பண்ணுறான். அதனால அவன் அஃபெக்ட் ஆக மாட்டான். இவருக்கான ஆர்பிட்ராஜ் அதிகம். ஆனால் நீங்கள் வந்து A1 A2 விற்கிறதெல்லாம் இந்தியா. A1ஆவது கொஞ்சம் இது எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு. A2 எல்லாமே இந்தியா தான். ஆர்பிட்ராஜ் இல்லை மாட்டிப்பார். ஆனால் தான் இந்த வாட்டி 5000 இப்போ வெளிநாட்டிலையும் கேஸ் போட்டாங்க அவர் மேலே. வெளிநாட்டில் காசு வாங்க முடியல. 5000 கோடிக்கு பாண்டு போட்டார் 7.25%. எல்ஐசி ஒரே பையர் எல்ஐசி. இதனால தான். ஓகே. ஸோ இவரால் பணம் ரைஸ் பண்ண முடியலங்கிறதுனால எல்ஐசியிலேருந்து அந்த பாண்டை வாங்குறாங்க. அந்த பாண்டை வாங்கி அந்த பணம் வந்து ஃபாரின் இன்வெஸ்டருக்கு திரும்பி கொடுக்குறாரு இந்த கடன் அடைக்கிறதுக்கு. ஸோ அப்போ நான் அடுத்த கேள்வி உங்கள்கிட்ட அதுதான் கேட்க வந்தேன். இதுக்கு அதாவது அம்பானிக்கும் அதானிக்காக இவங்க கோல்டு ரேட் ருப்பியோட ரேட் நான் சொல்லலை. அரவிந்த் சுப்ரமணியம்னு
இவங்களோட பெரிய அட்வைசராக இருந்தார், அருண்ஜேட்லிக்கு அட்வைசராக இருந்தவர். அவரே A1 A2ன்னு சொல்லாமல் நேஷ்னல் சாம்பியன்ஸ்னே சொல்லியிருக்காரு. ஆமாம், நேஷ்னல் சாம்பியன்ஸுக்காக வச்சிருக்கிறார். ரகுராம் ராஜனும் இந்த வேர்டு யூஸ் பண்ணுறாரு. ரகுராம் இவன் பேப்பரே எழுதிட்டான், அரவிந்த் சுப்ரமணியம். நான் ஏன் அரவிந்த் சுப்ரமணியம் சொல்கிறேன்னா, அரவிந்த் சுப்ரமணியம் தானே உங்கள் அட்வைசரு. இல்லை சார், நான் ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு கனெக்ட் த டாட்ஸ். ஏன்னா ருப்பியை வந்து இந்த ஒரு காரணத்துக்காக அவங்க ஹோல்ட் பண்ணி பிடிச்சிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்காக ருப்பியை ஹோல்ட் பண்ணி பிடிச்சிருக்கேன், டக்குன்னு கடனை கட்டி முடிச்சிருங்க எங்கே கட்டி அப்படிங்கிறது ஒரு இண்டிகேஷனாக இருக்கலாம். இப்போ அடுத்த பாயிண்ட் என்ன ஆகுது, அதானி வந்து 5000 கோடிக்கு ஒரு பாண்டு போடுறாரு, வெளியில் கடனை கட்டி முடிக்கணும், அதை எல்ஐசி வந்து கம்ப்ளீட்டாக வாங்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் எல்ஐசிக்கு எங்கேருந்து வரும் காசு? அதான் நாங்கள் தான் எல்ஐசி பாலிசி போடுறோமே. அப்புறம் சார் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறது எல்லாமே பணக்காரனுக்காக வேலை செய்கிறீங்க. அப்போ அவங்களுக்காக தான் நாங்களும் எல்ஐசியில் பாலிசி போட்டுக்கிட்டோம். இதுக்கு மோஸ்ட் டெல்லிங் என்ன தெரியுமா, இப்போ நீ ரூபாவை டைட்டாக பிடிச்சியா, இதோட ப்ராப்ளம் என்னென்னா உன் ஐடி அடி வாங்கிடுச்சு. ஐடி இண்டஸ்ட்ரியில் க்ரோத்தே கிடையாது. 95 ரூபா வர வேண்டிய இடத்துல 85 தான் வந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு. ஸோ எனக்கு லாஸ் ஆகுதா ஐடியில். இப்போ அவன் என்ன பண்ணான் தெரியும்ல, ஆட்களை வேலையை எடுக்கிறத நிறுத்திட்டான். ஓகே சார், செயின் ஆஃப் ரியாக்ஷன் இதுதான் சொல்கிறேன், ஆட்களை வேலைக்கு எடுக்கிறத நிறுத்திட்டான். மின்ட்டில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. முன்னெல்லாம் எப்படி தெரியுமா, நீங்கள்லாம் காலேஜ் முடிக்கிறச்ச பஸ்ஸாக வருவாங்க ஐடி கம்பெனிலேருந்து, ஆள் பிடிச்சிட்டு போகிற மாதிரி பிடிச்சிட்டு, இந்த ஆப்பிரிக்காவில் ஸ்லேவரிக்கு ஆள் பிடிக்கிற மாதிரி பிடிப்பான். டிகிரி வாங்கிட்டா வேலை 30,000 ரூபா தூக்கிடுவாங்கல்ல. இப்போ ஏன் எடுக்க மாட்டேங்கிறான்னு தெரியுமா, ஏன்னா இதுதான் 2007 30,000 ரூபா சம்பளம் வாங்கினவங்களெல்லாம் பார்த்துருக்கேன் சார் ஐடி கம்பெனி. இப்போவும் 30,000 ரூபா சம்பளம் தான். அது ஏறவே இல்லையே, என்ன ரீசன் சார்? இங்கே முன்னேறிடுச்சு, ஜப்பான் ஆகிடுச்சுங்கிற, யூகே ஆகிடுச்சுங்கிற, ஆனால் நாங்கள் வேலை செய்கிறதே பணக்காரங்களுக்காக. ஓகே சார், ஃபைன். ஸோ இப்போ இதில் என்ன ப்ரூஃப், நான் டிசிஎஸ்க்கும் இப்போ டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் விப்ரோவில் 30 வயசுக்கு கீழே இருக்கிற எம்ப்ளாயி சைஸ் இருக்குல்ல, அது 60%லேருந்து 45%, 15% கம்மியாயிருக்கு. ஏஜ் பிலோ 30 who are working in IT company has fallen by 15%. நான் புதுசாக ஆளே எடுக்கிறது, நீ வேலையை விட்டு போகிறேன்னா போய்க்க. அம்பானி அவங்களுடைய ஒரு ரிலையன்ஸோட சப்சிடரி ஒரு கம்பெனிலையும் வந்து 32 வயசுக்கு மேலே யாரையும் எடுக்காதீங்க, இப்போ 35 வயசுக்கு மேலே யாரையும் எடுக்கக்கூடாது. நான் ஒன்று கேட்குறேன், அதானிக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்கல்ல, A2க்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்கல்ல, டோட்டல் எம்ப்ளாயீஸே 36,000 பேர் தான். ரிலையன்ஸ் வந்து 2 லட்சம் ஏதோ இருக்குன்னு விக்கிபீடியாவில் தான் போடுறேன். 2 லட்சத்துக்கு மேலே இருக்கா? இவர் ஒரே கம்பெனியில் 6.5 லட்சம் பேர் டிசிஎஸில் மட்டும். ஆமாம். அப்போ யாருக்கு நீ நல்லது பண்ணணும்? ஒரு அரசாங்கத்தில் இருக்கிற, அங்கே மட்டும் 6.5 லட்சம், இன்ஃபியில் 3 லட்சம், இதில் ஒரு விப்ரோவில் 3 லட்சம், சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி நம்பியே வந்து ஒரு 50-60 லட்சம் பேர் இருக்கான். இவனை ஹெல்ப் பண்ணுவியா, இல்லை 36,000 பேர் வச்சுருக்கிறவனை ஹெல்ப் பண்ணுவியா? இப்படி பார்க்கக்கூடாதா சார்? 140 கோடி மக்களுக்கு பெட்ரோல் கொடுக்குறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு பார்க்கக்கூடாதா? அவங்க இங்கே பெட்ரோல் விற்கிறான், இப்போ தானே விற்கிறான் டிஸ்கவுண்ட்டில். பெட்ரோல் விலை விற்று நீ ஹை ப்ரைஸில் விற்கிறதுனால விற்கிறேன். இத்தனை நாள் எங்கே ரிலையன்ஸ் பெட்ரோல் விற்றுருந்தான். சரி சார், இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்துக்கும் சோலார் எனர்ஜி கொடுக்கறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம். சோலார் எனர்ஜி யாருக்கு கொடுக்குறோம்? ப்ராஜெக்ட் பண்ணி சோலார் எனர்ஜி ஒன்று ஃப்ரீயாக தரோம். வரணும் இல்லை சார், இனிதானே சார். எவ்வளோ நாள் வரும்? 10 வருஷத்தில் வராது. அது எந்த பவர் பிளான்ட் பார்ப்பா? சோலார் பேனல் போட்டால் நாளைக்கே பவர் வருது. ஓகே சார், ஸோ இந்த நம்பர்ஸ், டாலர் நம்பர்ஸுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கேம் இருக்குன்றது நீங்கள் சொல்கிற டாட்ஸை கனெக்ட் பண்ணி பார்த்தா எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு போயிடுச்சுன்னு பாரு. இதை தவிர ஏஐ ஃப்ரெண்டு கூட வராரு இப்போ அடுத்தது. நீங்கள் சொல்கிற டாட்ஸை கனெக்ட் பண்ணி பார்த்தா ரொம்ப கிளியராக புரியுது சார். அண்ட் மோரோவர், இதுக்கு பின்னாடி 2 நாள் போட்டிருந்த அந்த எபிசோட்ஸில் நடந்த விஷயங்களையும் இதையும் கம்ப்ளீட்டாக ஒரு டாட்ஸாக கனெக்ட் பண்ணால் எக்கானமியில் இந்தியாவில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்குது சார். ஓகே சார், உங்களுடைய நேரத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிடு. அடுத்தது, ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்திட்ட மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது IRDA அல்லது RBI ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும்.
இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். வணக்கம், இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோடய ஃபிலாசபி, என்னோட நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.